அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் ஜோதிட சேனலில் நம்ம பார்க்க போகிறது லக்ன புள்ளி என்றால் என்ன அப்படின்றது தான். போன பதிவில் நம்ம லக்னம்னா என்னன்னு பார்த்தோம், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அது ஒருத்தர் பிறந்துற நேரமும் சூரியன் ஒளிக்கதிரை பிறக்கச்சே அந்த ராசியில் விழுது, அதுதான் லக்னன்றது நம்ம பார்த்தோம். சரிங்களா? இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இன்றைக்கி லக்ன புள்ளி என்றால் என்ன அப்படின்றது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு ஜாதக கட்டத்தில் பார்த்திங்கன்னா ராசி கட்டம் அம்ச கட்டம் 2 இது இருக்கும். ராசி கட்டத்துலேயே உங்களுக்கு லக்னம்லேருந்து கிரகங்கள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நவாம்ச கட்டம்லேயும் பார்த்திங்க அப்படி அம்ச கட்டத்தில் பார்த்தோன்னா அதேமாதிரி லக்னமும் கிரகங்கள் அதே மாதிரி இருக்கும். இந்த ராசி கட்டத்துக்கு நவாம்ச கட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா லக்னம் ராசி கட்டத்தில் ஒரு இடத்துல இருக்கும், நவாம்ச கட்டத்தில் ஒரு இடத்துல இருக்கும். அதேமாதிரி கிரகங்கள் ராசி கட்டத்தில் ஒரு இடத்துல இருக்கும், நவாம்ச கட்டத்தில் ஒரு இடத்துல இருக்கும். இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத நம்ம இதை புரிஞ்சிக்க. அதான் நான் அந்த நவாம்ச கட்டத்தில் இருக்குது இல்லைங்களா, அதுதான் அந்த எந்த இடத்துல இருக்குன்ற புள்ளி, அதுதான் லக்ன புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வரும்போது ஒரு ஜாதகர் ஒரு கிரகணம் பிறந்திருக்கார், இந்த டைமில் பிறந்திருக்கார் அப்படின்றத சூரியனோட இது கதிரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோன்னு சொன்னோம். ஒரு பிறக்கிற டைமில் சூரிய ஒளிக்கதிர் எந்த ராசியில் விழுதோ அந்த டைமு அந்த ராசியில் வச்சு அதை லக்னம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த ராசியில் எந்த நட்சத்திர பாதத்தில் அவர் பயணிக்கிறார், எப்போ எந்த டைம் சொல்லணும், டைம் கரெக்டாக நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, 10 மணி 30 நிமிடமெல்லாம் 6 மணி 30 அப்படின்னு சொல்லிச்சு அந்த டைம் எக்ஸாக்டாக நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி அந்த டைமில் அந்த ராசி ஒளிக்கதிர் சூரியனோட ஒளிக்கதிர் எந்த நட்சத்திர பாதத்தில் விழுது அதை வச்சு அதுதான் எந்த பாதத்தில் அந்த பாதம் தான் மையப்புள்ளியாக வச்சு அதுதான் லக்ன புள்ளின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ராசி கட்டத்தில் மொத்தம் 9 பாதங்கள் இருக்கும். சரிங்களா? அது மாதிரி இந்த 9 பாதங்களை தான் கடக்கிறதுக்கு 2 மணி நேரம் 120 மினிட்ஸ் அப்படின்றத ஒரு டைம் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதே அதை தான் அந்த எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கோ அதுதான் புள்ளியாக கிடைக்கும். அதுதான் லக்ன புள்ளி அப்படின்றது. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பலன்கள் சொல்லச்சு நம்ம ராசி கட்டத்தை வச்சு சொல்லும்போது பலன்கள் நம்மளுக்கு 40% கரெக்டாக வரும். அதே நவாம்ச கட்டத்தை பார்க்குறது இந்த கிரகம் ஒரு கிரகம் எந்த ராசியில் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்குது, அந்த அதிபதி அந்த ராசி கட்டத்துக்கு நண்பா பகையா அப்படின்றதெல்லாம் பார்த்து இது பண்ணிச்சு பலன்கள் இன்னும் துல்லியமாக சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த நவாம்ச கட்டத்தை தான் லக்ன புள்ளி அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இது நம்ம லக்னத்துக்கு மட்டும் நம்ம பார்க்குறோம் பொதுவாக. ஆனால் அந்த கிரகங்கள் ராசி கட்டத்தில் எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்கள் நவாம்சத்தில் இருக்கிறத அதுவும் அந்த புள்ளி கணக்கு தான். அது எந்த நட்சத்திர பாதத்தில் பயணிச்சிட்ருக்கு அப்படின்றத வச்சு தான் பலன்கள் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் நம்ம லக்ன புள்ளி அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ ஒருத்தர் பேர் சொல்கிறோம், ஒருத்தர் ஒரு பார்த்த சாரதி இந்த தெருவில் இருக்கார், 4வது தெருவில் இருக்கார் அப்படின்னா 4வது தெருவில் இருக்கார் அப்படின்றதான் அது லக்னமாச்சு. அவர் அந்த தெருவில் எந்த வீட்டு நம்பரில் இருக்கார். இப்போ அந்த தெருவில் மொத்தம் 20 வீடு இருக்குதுன்னு வச்சோம். அந்த 20 வீட்டில் அவர் எந்த வீட்டில் இருக்காருன்றதை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, பக்கத்துலேயே இருக்காரா, ஆரம்பத்தில் இருக்காரா, கடைசியில் இருக்காரா அப்படின்ட்டு பார்த்து நம்ம கரெக்டாக போகிறதுக்கு சரியாக இருக்கும் இல்லைங்களா. அதே போல் தான் இந்த ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் அதுதான் லக்னம்ன்றது அந்த தெரு அப்படின்னும், அந்த லக்ன புள்ளி அப்படின்றது ஒரு வீட்டு நம்பர் எந்த வீட்டில் இருக்கார் அப்படின்றத சொல்கிறச்சா கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் இல்லைங்க, அதுதான் லக்ன புள்ளி அப்படின்றத ஒரு இது. சரிங்களா? இதுதான் லக்னமும் லக்ன புள்ளினா என்னன்றதை ஒரு சிம்பிளாக நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? லக்ன பலன்கள் பாவங்களை பற்றி நம்ம அடுத்த இதில் பார்க்கச்சே இன்னும் இதை பற்றிய சிறப்பு அம்சங்கள் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதோடு இந்த லக்ன புள்ளின்ற தலைப்பு முடியுது. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.